Hi everyone, welcome to our channel. So நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கிரிப்டோ ரிலேட்டடான கண்டென்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து டெய்லி வந்து நம்ம போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம், ஓகேங்களா? ஸோ அது போக வந்துட்டு 21 ஆல்ட் காயின்ஸோட பிக் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அது என்னென்ன அப்படிங்கிறது எல்லாமே வந்து லிங்க் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ பார்க்காதவங்க அது எல்லாமே வந்து செக் பண்ணி பாருங்கள், ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து மார்க்கெட் பார்த்துடலாம். ஸோ மார்க்கெட்டில் வந்துட்டு மோஸ்ட்லி இன்றைக்கி வந்து நெகட்டிவில் தான் இருக்குது, ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் ஒரு 24 ஹவர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பிட்காயின் வந்து ஒரு 2% ட்ராப் ஆகிருக்கு, எத்தீரியம் வந்து 3%, அண்ட் போல்கடாட் வந்துட்டு எகெயின் ஒரு பையிங் ரேஞ்சில் தான் இருக்குது. ஸோ 4.6 அப்படிங்கிறது. ஸோ செயின் லிங்க் வந்துட்டு $10 அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்குது. ஸோ இன்னும் கம்மிங் மந்த்ஸில் தான் வந்துட்டு கிரிப்டோட மார்க்கெட் வந்து எந்த அளவுக்கு வந்து மூவ் ஆகும் அப்படிங்கிறது இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிட்காயின் வந்துட்டு நிறைய பேர் வந்து பை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ஓகேங்களா? ஸோ பெரிய லெவலில் வந்து பை பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அது எல்லாமே வந்து பை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஈவன் அந்த மைக்ரோ ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு கம்பெனியை பற்றி சொல்லியிருந்தேன். ஸோ அவங்க வந்து ஒரு பெரிய இன்வெஸ்டிங் கம்பெனி. ஸோ அவங்க இப்போ ரீசெண்டாக வந்துட்டு எகெயின் அவங்களோட போர்ட்ஃபோலியோவில் கிட்டத்தட்ட 10,000 பிட்காயின் அப்படிங்கிறத வந்து பை பண்ணியிருந்தாங்க, ஓகேங்களா? ஸோ இப்போது அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ட்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ட்ரேடிங் பண்ணி சின்ன ட்ரேட் அப்படின்னு சொல்ல முடியாது, அது ஒரு ரொம்பவுமே பெரிய ட்ரேடு. ஸோ அது பண்ணி இப்போ ஆக்சுவலி அந்த 10,000 பிட்காயின் அப்படிங்கிறத வந்து டபுள் பண்ணிட்டாங்க, ஓகேங்களா? ஸோ அரவுண்டு அவங்கக்கிட்ட வந்து 38,000 பிட்காயின் அந்த மாதிரி இருந்தது. ஸோ இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 48,000 பிட்காயின் அப்படிங்கிறது வந்து அவங்க மட்டுமே வந்து வச்சுருக்காங்க. ஸோ ஒரு பெரிய லெவலில் வந்து பிட்காயினோட மூமெண்ட்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ கிரிப்டோ கரன்சியோடது. ஸோ ஓகே, பார்ப்போம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்ஜ்வேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காயின் இருக்குது, ஓகேங்களா? ஸோ இந்த காயினை பற்றி நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பர்டிகுலர் விஷயத்தை பற்றி பார்ப்போம், ஓகேங்களா? ஸோ என்ன இந்த எட்ஜ்வேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் ரிலேட்டடான ஒரு ப்ராஜெக்ட் தான் வந்துட்டு எட்ஜ்வேர் அப்படின்னு சொல்லக்கூடியது, ஓகேங்களா? ஸோ ஒரு வீடியோவில் வந்து பார்த்துருப்போம். ஸோ டாப் 10 ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் கிரிப்டோ கரன்சி அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேங்களா? ஸோ அதாவது இத்தீரியமில் வந்துட்டு ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் எப்படி கிரியேட் பண்ணுறாங்க, ட்ரானில் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு பிளாட்ஃபார்ம் வந்துட்டு எது இருக்குது அப்படின்னு வந்து பார்க்கும்போது போல்கடாட் சிஸ்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எட்ஜ்வேர் அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்குது, ஓகேங்களா? ஸோ இதோட ஒரு ப்ராசஸ் வந்து லாக் ட்ராப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அது இப்போ எகெயின் வந்து பார்த்தீங்கன்னா சேம் போல்கடாட் சிஸ்டத்துலேயே வந்துட்டு பிளாஸ்மா நெட்வொர்க்னு சொல்லிட்டு ஒரு பர்டிகுலர் ப்ராஜெக்ட் வந்து ரீசெண்டாக வரப்போகுது, ஓகேங்களா? ஸோ அதாவது ரீசெண்டாக வந்து கம்ப்ளீட்டாக வந்து அதோட டோக்கன் சேல் வந்துட்டு எக்ஸ்சேஞ்சுக்கு வரப்போகுது, ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இந்த டோக்கனை வந்து எப்படி பை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கம்யூனிட்டியில் வந்து நிறைய பேர் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்க, ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் தான் வந்துட்டு எனக்கும் வந்து இந்த ப்ராஜெக்ட்குள்ளே நான் இன்னும் செக் பண்ணி பார்த்தேன், ஓகே? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு அவங்க எல்லாத்துக்கும் தேங்க்ஸ். நீங்கள் நம்ம கம்யூனிட்டியில் இன்னுமே ஜாயின் பண்ணல அப்படின்னா டெலகிராம் குரூப் இருக்குது, ஓகேங்களா? ஸோ அதோட லிங்க் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அதை செக் பண்ணுங்கள். ஸோ அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஸோ என்ன எட்ஜ்வேர் அப்படிங்கிறது வந்து நான் சொன்னேன் இல்லையா? ஸோ எத்தீரியம் பேஸான ஒரு ப்ராஜெக்ட், ஓகேங்களா? ஸோ இந்த ப்ராஜெக்டில் வந்துட்டு இந்த ஐசிஓ ஐஇஓ ஸோ இந்த மாதிரி எதுவுமே வந்து கிடையாது, ஓகேங்களா? ஸோ இவங்க எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ப்ராஜெக்ட்குள்ளே லாக் ட்ராப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை வந்து வச்சாங்க, ஓகேங்களா? ஸோ 2019 சம்மரில் லாக் ட்ராப் அப்படின்னு சொல்லிட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எத்தீரியமை வந்து லாக் பண்ணும், ஓகேங்களா? ஸோ அவங்க சொல்லக்கூடிய அந்த ப்ராசஸில் வந்துட்டு அந்த அட்ரஸுக்கு வந்துட்டு நம்ம வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், ஓகேங்களா? ஸோ சென்ட் பண்ணுறது அப்படின்னா நார்மல் ஒரு மெசேஜ் ஃபார்மேட்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ நார்மலாக வந்துட்டு இங்கே நான் காமிக்கிறேன், ஓகேங்களா? ஸோ போக வந்துட்டு உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஸோ அந்த அட்ரஸுக்கு வந்துட்டு குறிப்பிட்ட டைம் பீரியடுக்கு, ஓகேங்களா? ஸோ 3 months 6 months 1 year அந்த மாதிரி டைம் பீரியடுக்கு வந்துட்டு நீங்கள் வந்து எத்தீரியம் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், ஓகேங்களா? ஸோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட காயின்ஸ் அப்படிங்கிறது எட்ஜ்வேர் இருக்குது இல்லையா? ஸோ இது வந்துட்டு எவ்வளோ குவான்டிட்டியோ ஸோ அது வந்துட்டு நமக்கு வந்து கொடுப்பாங்க, ஓகேங்களா? ஸோ இன்ஸ்டண்ட்டாக வந்துட்டு நமக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. அண்ட் அட் த சேம் டைம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ நீங்கள் எத்தீரியம் வந்து லாக் பண்ணியிருக்கீங்களோ, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு 3 months வந்து ஒரு 5 எத்தீரியம் வந்து லாக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த 5 எத்தீரியம் அப்படிங்கிறது வந்து 3 months அப்புறம் எந்த அட்ரஸ்ல இருந்து டிரான்சாக்ஷன் ஆச்சோ ஸோ அதே அட்ரஸுக்கு வந்துட்டு ரிவர்ஸ் ஆகிடும், ஓகேங்களா? ஸோ 3 months அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 5 எத்தீரியம் அப்படிங்கிறது சாலிடாக வந்து பேக் வந்துடும், ஓகேங்களா? ஸோ அதுவுமே வந்து ஒரு சூப்பரான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த விஷயம் வந்துட்டு ஆக்சுவலி இப்போ தான் நான் ரீசெண்டாக தான் கேள்விப்பட்டேன். ஸோ அதனால தான் இது ரொம்பவுமே வந்து ஒரு நல்ல ஒரு கான்செப்ட் தான். ஸோ போல்கடாட் சிஸ்டத்தில் வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்ஜ்வேர், ஓகேங்களா? ஸோ இந்த ப்ராஜெக்டில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது என்ன பார்த்தீங்கன்னா இந்த ஒரு புது கான்செப்ட் அண்ட் இதோட ப்ரைஸிங் எவ்வளோ போயிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும், ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து ரொம்பவுமே வந்து கம்மியான ப்ரைஸிங்கில் தான் இருக்குது. பட் ரொம்பவுமே வந்து சாலிட்
ப்ராஜெக்ட் ஓகேங்களா. ஸோ நிறைய பேர்த்துக்கு வந்து இந்த ப்ராஜெக்ட் இந்த போக்கோடாக் சிஸ்டம் வந்து நம்ம பெருசாக யாருமே வந்து கவர் பண்ணது கிடையாது, பெருசாக யாருமே வந்து இதை பற்றி வந்துட்டு என்ன சொல்கிறது அனலைஸ் பண்ணி பேசினது கிடையாது ஓகேங்களா. ஸோ அதனால தான் வந்துட்டு இந்த மாதிரியான ஒரு ப்ராஜெக்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து இப்போ தான் ஓகேங்களா. ஸோ polkadot.coin எப்போ வந்து அஃபிஷியலாக எல்லா இடத்துலையும் சர்க்குலேட் ஆக ஆரம்பிச்சிச்சோ ஸோ அதுக்கப்புறம் தான் வந்துட்டு இந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வெளியில் வர ஆரம்பிக்குது ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி தான். பட் வெளியில் வர்றதுக்கு முன்னாடியே ஸோ இதோட ப்ரைஸிங் அப்படிங்கிறது ஆல் டைம் ஹை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $5 வரைக்குமே வந்து போயிருக்கு ஓகேங்களா. ஸோ 0.001 அப்படிங்கிற ப்ரைஸிங்லேருந்து $5 வரைக்குமே வந்து போயிருக்கு ஓகேங்களா. ஸோ ரொம்பவுமே வந்து ஹைப் பண்ணி பேசுகிறேன் அப்படிங்கிறதுக்காக கிடையாது. ஈவன் தோ ஓகேங்களா. ஸோ ஈவன் அது வந்துட்டு $5 வந்து போயிருக்கு இல்லையா. ஸோ இது வந்துட்டு மேபி ஒரு 2-3x அந்த மாதிரி போனால் கூட நமக்கு ப்ராஃபிட் தானே. ஸோ அதுதான் வந்து இங்கே சொல்கிறேன். இந்த பிளாஸ்மாங்கிற ப்ராஜெக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பியூர்லி வந்து பார்த்தீங்கன்னா சேம் ஒரு ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் ரிலேட்டடான ஒரு விஷயம். ஸ்கேலபிலிட்டி வந்து ரொம்பவுமே வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னே வந்து சொல்லலாம் ஓகேங்களா. ஸோ எட்ஜ்வேரில் வந்துட்டு ஸ்கேலபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கம்மி தான். பட் கம்பேரிட்டிவ்லி இந்த பிளாசமில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேலபிலிட்டி வந்துட்டு ரொம்பவுமே வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க ஓகேங்களா. ஸோ இதில் வந்துட்டு ரொம்பவுமே வந்து இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கேலபிலிட்டி. இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கனாலே வந்து ஸ்கேலபிலிட்டி. ஏன் அப்படின்னா எத்தீரியமில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்லேஷன் பண்ணும்போது அந்த கேஸ் ஃபீலாம் இருக்குது இல்லையா. ஸோ அதுதான். ஸோ அது அங்கே தான் வந்துட்டு இந்த ஸ்கேலபிலிட்டி அப்படிங்கிறது வந்து ஒர்க் ஆகும் ஓகேங்களா. ஸோ அந்த ட்ரான்சாக்ஷன் ஃபீ வந்து கம்மியாகிறது, ட்ரான்சாக்ஷன் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்கிறது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை வந்து கரெக்ட் பண்ணி கொண்டு போகிறதுக்கு முக்கியமான அந்த ப்ராசஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கேலபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. ஸோ இதுதான். ஸோ இப்போ இந்த பிளாஸ்மாவோட லாக் ட்ராப் அப்படிங்கிறது வந்து எட்ஜ்வேருக்கு அப்புறம் இப்போ வந்து ரன் ஆகிட்டுருக்கு ஓகே. ஸோ கிட்டத்தட்ட வந்து ஃபர்ஸ்ட் செட் வந்து முடிஞ்சிருச்சு. ஃபர்ஸ்ட் செட்டை வந்து நான் பார்க்கல ஓகே. ஸோ செகண்ட் செட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா 30 days வந்து செகண்ட் செட் வந்து நடக்கும் ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 9 days தான் வந்து இன்னும் இருக்குது ஓகே. ஸோ இந்த 9 daysக்குள்ளே வந்துட்டு நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அதாவது இந்த ப்ராஜெக்ட்டுக்குள்ளே எக்ஸ்சேஞ்சுக்கு இந்த காயின் வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் இன்வால்வ் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ இங்கே ஓகேங்களா. ஸோ அஃபிஷியலான வெப்சைட்டுக்கு போங்க. ஸோ லிங்க் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். lockdrop.plasmanet.io அப்படின்ட்டு இருக்கும் ஓகேங்களா. ஸோ லிங்க் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் அதை செக் பண்ணுங்கள். தயவு செஞ்சு வந்து கண்ட வெப்சைட்டுக்கும் போயிட்டு உங்களோட ஃபண்ட்ஸை வந்து லூஸ் பண்ணிடாதீங்க ஓகேங்களா. ஸோ லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட்டு முடிஞ்சிச்சு, செகண்ட் ஓகேங்களா. ஸோ செகண்ட் அப்படிங்கிறது பார்க்குறதுக்கு முன்னாடி இங்கே வந்து கால்குலேட் பண்ணி பார்த்துக்கலாம் ஓகேங்களா. ஸோ கால்குலேஷனில் நான் ஃபர்ஸ்ட்டு போகிறேன் ஓகே. ஸோ கால்குலேஷன் பேஜுக்கு போனோம் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இங்கே நம்ம ஜஸ்ட் ஒரு கால்குலேஷன் மாதிரி வந்து போடலாம் ஓகேங்களா. ஸோ எக்ஸிபியரில் நான் என்ன சொல்லியிருந்தேன் 3 months 6 months அதுக்கப்புறம் 1 year அந்த மாதிரியான பீரியட்ஸ் இருந்துச்சு இல்லையா. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாக்அப் பீரியட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 நாள், 100 நாள், 300 அண்ட் 1000 days ஓகேங்களா. ஸோ இந்த டேஸ் முடிஞ்சு அப்படின்னா நம்மளோட எத்தீரியம் வந்து சேம் அட்ரஸ் ஓகேங்களா. ஸோ அந்த அட்ரஸ் மெட்டாமாஸ்க் மட்டும்தான் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ அதையும் சொல்லிட்டேன். ஸோ சிஸ்டமில் வந்து யூஸ் பண்ணுங்கள் மெட்டாமாஸ்க்கு. ஸோ அந்த அட்ரஸ் அப்படிங்கிறது வந்து இங்கே தான் வந்து இருக்கும் ஓகேங்களா. ஸோ அதனால் ஸோ மெட்டாமாஸ்க் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ அதோட அந்த யூசர் ஐடி, பாஸ்வேர்டு, அந்த ஃப்ரேஸ் இருக்குது இல்லையா 12. ஸோ அது எல்லாமே வந்து ப்ராப்பராக சேவ் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா. ஸோ ஏன்னா 100 நாள் அப்படின்னு கொடுக்குறீங்க அப்படின்னா 100 நாளுக்கு அப்புறம் எத்தீரியமும் அதுக்கு தான் வரப்போகுது ஓகேங்களா. ஸோ அப்போ அதையும் வந்து நீங்கள் மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னா ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு எல்லாமே வந்து சேஃபாக வச்சுக்கோங்க ஓகேங்களா. ஸோ அது வந்து உங்களோட பொறுப்பு அப்படின்னு சொல்லலாம். சரி ஓகே. ஸோ இங்கே எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஓகேங்களா 0.5க்கு வந்து நான் வந்து வாங்குகிறேன் அப்படின்னு வைங்களேன் ஓகே. ஸோ 0.5 எத்தீரியம்க்கு வந்துட்டு எல்லா பீப்புள்ஸும் வந்து நான் அவங்க எல்லாத்துக்கும் கவர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக 0.5 அப்படின்னு வந்து வச்சுருக்கேன். கேஸ் ஃபீ வந்து தனி. ஸோ அதாவது உங்ககிட்ட வந்து 0.6 அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா 0.5 அப்படிங்கிறது வந்து வைக்கலாம். ஸோ லாக் பீரியட் வந்துட்டு ஒரு 30 அது வந்து உங்களோட இஷ்டம் ஓகேங்களா. ஸோ இதை வந்து நீங்கள் வந்து உங்களோட இஷ்டம். மேக்ஸிமம் நான் வந்து ஒரு சின்ன அமௌண்ட் அந்த மாதிரி வந்து பண்ணேன் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது 1000 days அப்படிங்கிறத மாதிரி வச்சேன் ஓகேங்களா. ஸோ 1000 days அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட 3 வருஷம் அந்த மாதிரி வந்து வருது. பட் அந்த மாதிரி வந்து நீங்கள் வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சின்ன அமௌண்ட் வந்து லாக் பண்ணுங்கள் ஓகேங்களா. ஸோ உங்களோட போர்ட்ஃபோலியோலேருந்து ரொம்பவுமே வந்து சின்ன அமௌண்ட் வேணால் 1000 daysக்கு வந்து வைக்கலாம் ஓகேங்களா. மோஸ்ட்லி வந்து இந்த 3ல் வந்து கவர் பண்ணுங்கள் ஓகே. ஸோ 100 days அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.5 எத்தீரியம் கொடுக்கும்போது 100 daysக்கு வந்துட்டு உங்களுக்கு வந்து 8300 பிளாசம் டோக்கன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஓகேங்களா. ஸோ 0.5 எத்தீரியம் கொடுக்கும்போது
8300 இந்த டோக்கனும். ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 100 டேஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு வந்து ரிவர்ஸ் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி ஸோ இதை வந்து இன்க்ரீஸ் பண்ணி பார்த்தோம்னு வச்சுங்களேன். ஸோ 300 டேஸ் அப்படின்னு கொடுக்கும்போது கிட்டத்தட்ட 30,000 டோக்கன்ஸ் அப்படிங்கிறது வந்து கிடைக்குது. ஓகேங்களா? 1 இயர் வந்து நீங்கள் இதை லாக் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஓகேங்களா? ஸோ இந்த லெண்டிங்கு பாரம் அப்படின்லாம் இருக்குது இல்லையா? ஸோ ஸ்டேக்கிங்லாம் கொடுக்குறது. ஸோ எந்த மாதிரியான ஒரு கான்செப்டில் நீங்கள் திங்க் பண்ணிவிட்டு இவ்வளோ நாள் ஸ்டேக் பண்ணலாம் அப்படின்னு இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்துட்டு உங்களோட கம்ப்ளீட்டாக வந்து இது உங்களோட ஓன் டிசிஷன் தான். ஓகேங்களா? ஸோ நான் பண்ணது ஒரு 2 அக்கௌண்ட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது சின்ன ஒரு அமௌண்ட் வந்து 10,000 அப்படிங்கிற 1000 டேஸ் அப்படிங்கிறத வந்து வச்சுருக்கேன். அண்ட் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா 100 டேஸ். ஓகேங்களா? ஸோ நீங்கள் உங்களோட இதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 1000 டேஸ் அப்படின்னு வச்சிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து 1,33,000 டோக்கன்ஸ் அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ பெரிய லெவலில் பண்ணணும் அப்படின்னு இல்லை. ஸோ ஈவன் தோ வந்து 30 டேஸ் கூட வைக்கலாம். 30 டேஸ்க்கு வச்சிங்க அப்படின்னா 2000 டோக்கன் அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ 30 டேஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு இமீடியட்டாக இத்தீரியமும் கிடைச்சிரும் இல்லையா? ஸோ அதை வச்சும் நீங்கள் வந்து ட்ரேடிங் அப்படிங்கிறத வந்து பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஓகேங்களா? ஸோ இது வந்து எக்ஸாம்பிளுக்கு தான் நான் சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு $1 போச்சுன்னா கூட கிட்டத்தட்ட $2,000 வந்துட்டு நமக்கு ப்ராஃபிட் தான். ஸோ அதனால தான் இந்த ஒரு ப்ராசஸ் அப்படிங்கிறது வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. ஏன்னா இத்தீரியமும் வந்து ரிவீட் ஆகிடும். அண்ட் அட் த சேம் டைம் வந்து இந்த டோக்கன் இருக்குது. இந்த டோக்கனோட வேல்யூ வந்து மேபி இது மாதிரி ஒரு $5 போச்சு அப்படின்னா ரொம்பவும் வந்து ஹாப்பியான விஷயம். அப்படி இல்லை ஒரு $1 $0.50 அப்படின்னா கூட ஓகே. ஏன்னா எத்தீரியமும் வந்துடும். ஸோ இதுலேயும் நமக்கு கொஞ்சம் அமௌண்ட் வருது அப்படிங்கும்போது ஓகே இல்லையா? ஸோ பண்ணலாம் இல்லையா? ஸோ அதுதான். ஓகேங்களா? ஸோ பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுறீங்கன்னா ஸோ இதுக்கப்புறம் தான் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும். என்னென்னட்டு செகண்ட் லாக் ட்ராப் இருக்குது இல்லையா? ஸோ இங்கே போயிட்டு மெட்டாமாஸ்க் வந்து லாகின் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ மெட்டாமாஸ்க் வந்து லாகின் பண்ணி வச்சுக்கோங்க. பண்ணி வச்சுட்டு ஸோ எவ்வளோ அமௌண்ட் அப்படிங்கிறது வந்து நீங்கள் வந்து கொடுத்துருங்க. ஓகேங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சும்மா கொடுக்குறேன். ஓகே. ஸோ இது எல்லாமே நான் வந்து ப்ராசஸ்லாம் முடிச்சிட்டேன். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து அமௌண்ட் வந்து கொடுக்குறீங்க. அண்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணுறீங்க எவ்வளோ நாள் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ அதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கொடுக்குறேன் 30 டேஸ் அப்படிங்கிறது வந்து கொடுத்துட்டேன். அண்டு இங்கே வந்து அஃபிலிஃபிகேஷன் ஆப்ஷனல் இருக்குது இல்லையா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து இந்த வேலட் ஐடி வந்து கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இதை வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வேலட் ஐடி வந்து நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஸோ 1% நீங்கள் எவ்வளோ வந்துட்டு எந்த டோக்கன்ஸ் வாங்குறீங்க இல்லையா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 1000 டோக்கன்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா 1% அப்படின்னா 100. ஸோ 100 அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். 1100 வந்து உங்களுக்கு ஆட் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்துட்டு இங்கே ஒரு சூப்பரான ஒரு விஷயம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஐடியை வந்து நான் இந்த அட்ரஸும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதையும் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ணிட்டு சப்மிட் டிரான்சாக்ஷன் கொடுங்க. ஸோ உங்களோட மெட்டாமாஸ்க் வந்து ரீடைரக்ட் ஆகும். ஸோ அங்கேயும் வந்து சைன்இன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதையும் வந்து கொடுங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து டிரான்சாக்ஷன் முடிங்க. ஓகேங்களா? ஸோ டிரான்சாக்ஷன் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஆப்ஷன் வந்துட்டு லோட் ஆகும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு இந்த ஐடியில் வந்து 1000 டேஸ் நான் கொடுத்து வச்சுருக்கேன். ஓகேவா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நார்மலாக வந்து இங்கே லோட் ஆகும். ஓகேங்களா? ஸோ லோட் ஆகிட்டு இங்கே வந்து கிளைம் அப்படின்னு ஆப்ஷன் வந்து கேட்கும். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆரோ மார்க் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆரோ மார்க் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த ஆரோ மார்க்கை வந்து நம்ம வந்து கிளிக் பண்ணி கிளைம் பண்ணணும். ஓகே. ஸோ இது கிளைம் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா apps.plasmanet.io ஓகேங்களா? ஸோ இந்த வெப்சைட்குள்ளே போயிட்டு அக்கௌண்ட்ஸ்குள்ளே போயிட்டு ஆட் ஓகேங்களா? ஸோ அக்கௌண்ட்ஸ்குள்ளே போயிட்டு ஆட் கொடுக்கணும். ஆடு கொடுத்தீங்கன்னா ஸோ அதே மாதிரி மெட்டாமாஸ்கில் வந்துட்டு எந்த மாதிரி கேட்கும்? ஸோ யூசர் ஐடி பாஸ்வேர்டு அந்த ஃப்ரேஸ் இருக்குது இல்லையா? ஸோ அதுவும் வந்து ஷோ ஆகும். ஸோ அந்த ஃப்ரேஸை வந்து நீங்கள் காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் அட் த சேம் டைம் வந்து பாஸ்வேர்டு எல்லாமே வந்து ரொம்பவுமே வந்து சேஃபாக வச்சுக்கோங்க. அண்ட் இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக்கப் அப்படின்னு சொல்லிட்டு அதுவே வந்து கேட்கும். ஓகேங்களா? ஸோ கிரியேட் அ பேக்கப் அப்படின்னு சொல்லிட்டு ஜேசன் ஃபைல் இந்த ஜேசன் ஃபைல்னு இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த ஜேசன் ஃபைலும் வந்து கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து அந்த ஜேசன் ஃபைலையும் வந்துட்டு ஒரு ஃபோல்டரில் வந்து போட்டு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இங்கே நான் சொல்கிறதுக்கு வந்து ரொம்பவுமே வந்து பெரிய ப்ராசஸ் மாதிரி இருக்கும். பட் ரொம்பவுமே வந்து சிம்பிள் தான். ஓகே. ஸோ நீங்கள் யாருக்காவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து டெலகிராமில் வந்து கேளுங்க. ஸோ கிளியர் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ அந்த ஜேசன் ஃபைலும் வந்து நீங்கள் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. சேவ் பண்ணி வச்சுட்டு ஸோ அக்கௌண்ட்டை வந்து க்ரியேட் பண்ணிட்டீங்க. ஓகேங்களா? ஸோ சேவ் பண்ணிட்டீங்க எல்லாமே பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ அக்கௌண்ட் வந்து க்ரியேட் ஆயிடுச்சு. ஸோ இங்கே அக்கௌண்ட் க்ரியேட் ஆயிடுச்சு அப்படின்னா ஸோ இங்கே உங்களோட அக்கௌண்ட் இருக்கு இல்லையா? ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்படி வந்து ஓப்பன் ஆகும். ஸோ ஓப்பன் ஆனதும் ஸோ காப்பி பண்ணிவிட்டு
இந்த அட்ரஸ் ஓகேங்களா. ஸோ காப்பி ஆகிடுச்சா. ஸோ இந்த அட்ரஸை தூக்கி இங்கே ஆக்சுவலி ஒரு அட்ரஸ் வந்து காமிக்கும் ஓகேங்களா. ஸோ டிஃபால்ட்டாக ஒரு அட்ரஸ் வந்து காமிக்கும். ஸோ அதை வந்து எடிட் பண்ணிவிடுங்க ஓகேங்களா. ஸோ அது வந்து ஒரு பென்சில் மாதிரி ஒரு ஐட்டம் வந்து காமிக்கும். ஸோ அங்கே வந்து எடிட் கொடுத்துட்டு ஸோ இதை வந்து ரீப்ளேஸ் பண்ணிடுங்க ஓகேங்களா. ஸோ ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டிக் சிம்பிள் காமிக்கும், சைடில் வந்து ஒரு டிக் சிம்பிள் காமிக்கும். ஸோ அதையும் வந்துட்டு டிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ இங்கே இருக்கிற டிரான்சாக்ஷன் வந்து இந்த அக்கௌண்ட் இருக்குது இல்லையா. ஸோ இதுக்கு வந்து உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும் ஓகேங்களா. ஸோ இந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து ப்ராசஸ் அப்படிங்கிறத வந்து பண்ணணும். ஸோ இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். ஸோ இதுக்கப்புறம் வந்து நமக்கு எக்ஸ்சேஞ்சில் வந்து லிஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஸோ இங்கிருந்து டேரெக்டாக வந்து நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் ஓகேங்களா. ஸோ இதுதான் சிம்பிளான ஒரு ப்ராசஸ். ரெண்டு அஃபிஷியலான லிங்க் மட்டும்தான், லாக் ட்ராப். ஸோ 2 லிங்க்கும் வந்து நான் கீழே கொடுத்துட்றேன். அண்ட் அட் த சேம் டைம் வந்து இந்த அட்ரஸ் அப்படிங்கிறது எத்தீரியமோட அட்ரஸ் தான் இது ஓகேங்களா. ஸோ இதையும் வந்து நான் கீழே கொடுக்குறேன். ஸோ இந்த அட்ரஸ் வந்து யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா 1% அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு கிடைச்சிரும் ஓகேங்களா. ஸோ அடிஷ்னலாக வந்து 1% கிடைக்கும். ஸோ இந்த ப்ரைஸிங் சூஸ் பண்ணுறது எல்லாமே வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க ஓகேங்களா. ஸோ ரொம்பவுமே வந்து ஒரு சூப்பரான விஷயம் தான் சொல்லுவேன். ஏன்னா வந்து எத்தீரியமும் பேக் வந்துடுது அண்ட் அட் த சேம் டைம் வந்து இந்த காயினும் இருக்கிறதுனால ஒரு நல்ல ஒரு விஷயந்தான். ரிஸ்க் இருக்குது அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாக் பண்ணுறோம் இல்லையா. ஸோ எப்படி நம்ம கையில் இருக்க போகிறது இல்லை, அவங்க கையில் தான் இருக்க போகுது. பட் அதுவும் வந்து கான்ட்ராக்டில் தான் இருக்குது ஓகேங்களா. ஸோ கான்ட்ராக்டில் தான் இருக்குது. ஸோ அதுவும் வந்து நான் செக் பண்ணிட்டேன். இந்த கான்ட்ராக்ட் எப்போ முடியுதோ ஸோ அப்போ வந்து டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரிவீட் ஆயிடுது. அவங்களோட அக்கௌண்ட்டில் போய் இது இருக்கிறது கிடையாது, தனியாக ஒரு கான்ட்ராக்ட்லேயே இருக்குங்காட்டி இன்னுமே வந்து சேஃபர் தான் அப்படின்னு சொல்லுவேன் ஓகேங்களா. ஸோ கொஞ்சம் எவ்வளோ நாளும் ஸோ அந்த நாட்களுக்கு அப்புறம் ஸோ அது டேரெக்டாக வந்து நமக்கு ரிவீட் ஆகிற மாதிரியான ப்ராசஸ் வந்து அவங்க பண்ணியிருக்காங்க. ரொம்பவுமே வந்து சூப்பரான விஷயம். ஸோ இதில் லாகின் பண்ணணும், ஸோ இதுக்குள்ளே வந்து வரணும், டோக்கன் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா இன்னும் 9 days இருக்குது ஓகேங்களா. ஸோ 9 daysக்குள்ளே வந்துட்டு நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள். யாருக்காவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா டெலகிராமில் பிங் பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ இதுதான் இந்த வீடியோவில் கவர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் எல்லா கம்யூனிட்டி மெம்பர்ஸுக்குமே ரொம்ப தேங்க்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். அண்ட் பிடிக்கல அப்படின்னா தாராளமாக டிஸ்லைக் பண்ணலாம். அண்ட் ஆஸ் யூஷுவல் உங்களோட ஃபீட்பேக்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ தேங்க்யூ, பாய்.